நம்ம விஜய் சாரோட நடிப்புல செப்டம்பர் 5ஆம் தேதி உலகெங்கிலுமே ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கோட். வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவான இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். ஏஜஸ் நிறுவனம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரித்திருந்தாங்க. விஜய் சாருக்கு ஜோடியாக ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் நடித்திருந்தாங்க. இவங்களுடன் பாத்தீங்கன்னா பிரபுதேவா, பிரசாந்த், யோகி பாபு, லைலா, அஜ்மல் மோகன் போன்ற பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருப்பாங்க. விஜய் சார் படம் அப்படின்னாலே தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநிலங்களிலுமே பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற மாநிலங்கள்ல அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னாலுமே தமிழ்நாட்டுல இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஓப்பனிங்குமே கிடைச்சது. இந்த படம் வெளியாகி 18 நாட்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே 220 கோடி வசூல் செய்திருப்பதாக சமீபத்துல தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், லியோ போன்ற படங்கள் தான் 200 கோடி வசூலை தாண்டி இருந்த படங்களாக அமைந்திருந்தது. தற்போது 3வது படமாக கோட் திரைப்படமுமே அந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா 200 கோடி வசூல 2 முறை பெற்ற நடிகராக விஜய் சார் மட்டும்தான் அந்த சாதனையை படைச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் உலக அளவுல 600 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கா. படத்துடைய ஓவரால் ரைட்ஸ் மற்றும் படத்துடைய வசூல் ஆகியவற்றை ஒன்று சேர்த்தால் கிட்டத்தட்ட இந்த படம் 1500 கோடி கிட்ட வரும் அப்படின்ற தகவலுமே தற்போது கிடைச்சிருக்கு. எப்படி பார்த்தாலுமே படம் பிளாக் பஸ்டர் ஹிட் தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதனால இந்த விஷயத்த கோட் படக்குழு ஒரு வெற்றி விழா மூலம் கொண்டாட இருக்கிறாங்களாம். கூடி விரைவிலேயே இதற்கான அறிவிப்பையுமே வெளியிட இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.